T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி ஒரு பாண்டிங் நான் பார்த்தது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸை நான் பார்த்தது கிடையாது. என்ன மொமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்க. ஸோ சோகமாக போயிடுவாங்க பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச்சில், குவாலிஃபை ஆகிட்டாங்க வேர்ல்டு கப்புக்கு, அதாவது செமிஃபைனலுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இருக்கும்போது வந்து பிளேயர்ஸ் வருத்தத்தோடு இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம். பட் ஆனால் வந்து அங்கேருந்து சிம்ரன்ஜித் மேர் தனியாக வந்து சஞ்சு சாம்சனை கட்டி பிடிச்சி ஒரு வாழ்த்து தெரிவித்து சிரித்து பேசினது வந்து, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு T20 வேர்ல்டு கப் அவர் மிஸ் பண்ணார். நல்லா பாருங்கள், அவர்கிட்ட இது குவாலிட்டி கிடையாது. அது வந்து அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி மிஸ் ஆனாலும் இன்னொரு குவாலிட்டி அவர்கிட்ட இருக்க குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி அவனுக்கு வெளியே வருது தெரியுமா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனார். பட் ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து வேர்ல்டு கப் சமயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப் சமயத்தில் வந்து ஒரு டீம் தோத்துருச்சுன்னா அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸ்லாம் பயங்கரம் சோகமாக இருப்பாங்க. நம்ம குவாலிஃபை ஆகலையடா, 10 வருஷம் ஆயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதெல்லாம் பார்க்காம நம்ம நண்பன் டீமை ஜெயிக்க வச்சிருக்கான், எதிர் டீமாக இருந்தாலும் சரி ஜெயிக்க வச்சிருக்கான். அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு சந்தோஷத்தை நான் வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாலியாக தோல் மேலே கை போட்டு பேசினது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிளேயர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நான் நிறைய பிளேயர்ஸை பார்த்ததில்லை. ஏன்னா நான் முதல்ல எனக்கு பாண்டிங்னா ஃபஸ்ட்டு விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேரோட பாண்டிங் தான். இவங்க 2 பேர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, கட்டி பிடிச்செல்லாம் பேசுவாங்க. அதுவும் மெயினாக வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா மேட்ச் வருது அப்படின்னா, ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா மேட்ச்சில் ஒரு டீமு குவாலிஃபை ஆக வேண்டிய சுச்சுவேஷனு அவங்க தோத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னொரு டீமு குவாலிஃபை ஆகிட்டாங்க. எப்படி இருந்தாலும் வன்மத்தோடு தான் பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் சிம்ரன்ஜித் மேர் வந்து வாழ்த்து தெரிவித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் வந்து பண்ணணுன்னா ஒன்று வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னு சொல்கிறாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்குன்ற கான்செப்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஓகேவா. எப்போவுமே வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்பர் 1 டீம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது இப்போ வந்து தோத்துட்டாங்க அப்படின்றதால நம்பர் 1 டீம் கிடையாது அப்படின்னு கிடையாது. இது வந்து இன்றைக்கி சேர்த்த, அதாவது இந்த பேரை வந்து இன்றைக்கி வாங்கலாம் அவங்க. இது வந்து காலங்காலமாக அவங்களோட இது இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து இதுமாதிரி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சொல்கிறேன். திருப்பியும் வேறு ஏதாவது பிளேயர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அடுத்த